ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு sarathytechtamil. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குற மாதிரி செம்மையான ஒரு வெலாசிட்டி எஃபெக்ட் வந்து எப்படி மேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பலாம் வந்து மெனக்கெடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ரொம்பவே சிம்பிளாக ஒன் டேப்பே மட்டும் போதும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வெலாசிட்டி எஃபெக்ட் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், எந்த பாட்டையும் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் நான் எந்த விஷயம் சொன்னாலும் அது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும். மறக்காமல் நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள். நிறைய எடிட்டிங் டியூட்டோரியல்ஸ் நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நம்ம எந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் அதாவது வெலாசிட்டி எஃபெக்ட் வந்து மேக் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து மோஷன் நிஞ்சாவில் தான் வந்து மேக் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மோஷன் நிஞ்சா தான் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் மோஷன் நிஞ்சாக்குள்ளே போய்க்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக நம்மளோட வெப்சைட்லையும் பார்த்தீங்கன்னா மோஷன் நிஞ்சாக்கான டவுன்லோட் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அங்கேயும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ பிளேலிஸ்ட் லிங்கும் வந்து இருக்குது. நம்ம ஆல்ரெடி எக்கச்சக்கமான டியூட்டோரியல்ஸ் பார்த்தீங்கன்னா மோஷன் நிஞ்சா ரிலேட்டடாகவே பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெலாசிட்டி எடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல்ஸே வந்து கொடுத்துருக்காங்க தனியாகவே. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளிப் வந்து தனித்தனியாக கட் பண்ணிவிட்டு வெலாசிட்டி எடிட் வந்து மேக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் வெலாசிட்டி எடிட் அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த வெலாசிட்டி எடிட் கிளிக் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கேலரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எந்த பிக் வந்து வேணுமோ, அதாவது எந்த வீடியோ கிளிப் வந்து எடுத்து வச்சிருக்கீங்களோ அந்த கிளிப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு கிளிப் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆட் கொடுத்துட்டேன். ஸோ இந்த கிளிப்பை பார்த்தீங்கன்னா ஆட் கொடுத்ததையுமே உங்களுக்கு வந்து ப்ரிவியூ காட்டும். ஸோ இதுதான் நான் அந்த பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிப் பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் வந்து மேலே டிக் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணதையுமே ப்ராசஸிங் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவில் இருக்க அந்த டான்ஸ் மூவ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணிக்கும். ப்ராசஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுற வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து இருக்கணும். அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கில் இருக்க பீட் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இது ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது. அந்த எந்தெந்த பீட்லாம் வருதோ அந்தந்த பாட்டெல்லாம் வந்து வச்சு தான் இது பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி எடிட்டை வந்து மேக் பண்ணுது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ப்ரீசெட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த ப்ரீசெட் எதை வச்சு நான் மேக் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல ஷேக் ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த எஃபெக்ட்டில் நான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி செம்மையான சூப்பராக ஈஸியாக ஒன் டேப் மூலியமாகவே பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி எடிட் வந்து மேக் பண்ணிக்க முடியும். நான் பார்த்தீங்கன்னா இதில் எக்கச்சக்கமான டுட்டோரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ப்ரீசெட்லேயே நிறைய ப்ரீசெட் இருக்குது. நான் இப்போ கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஒவ்வொரு ப்ரீசெட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து மாறுது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணோம் அப்படின்னா பிளிங்காக ஆகிற மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளர்ரு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸ் ஸ்டெப் வரும்போது மட்டும் அந்த பிளர் எஃபெக்ட் வந்து வந்துட்டு போகும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது. ஆர்ஜிபி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வெலாசிட்டி எடிட் கட்ட வரும்போது மட்டும் ஆர்ஜிபி வரும். ஸோ அடுத்த டேஸ்லிங் எஃபெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஆர்ஜிபி எஃபெக்ட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த மேலே ஒரு ஓவர்லே மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிளர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஷேக் பிளர் இது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட் வந்து வெலாசிட்டி எடிட் வரும்போது மட்டும் அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த க்ளோ ஆகும் அந்த அந்த ஆப்ஜெக்ட் மட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ளோ எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோ எஃபெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா மொத்தமாகவே அந்த ஸ்டெப் வரும்போது ஸ்க்ரீனே வந்து க்ளோ ஆகிட்டே வந்துருக்கும். ஸோ அடுத்தது சில எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவில் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த எஃபெக்ட் வந்து மேக் பண்ணலாம். ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். அது என்ன எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பர்பிள் விசுவலைசர் சைபர் டனல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டில் இருக்க அந்த இது பேக்ரவுண்டெல்லாம் க்ராப் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இவங்களாம் வந்து ஓன் பேக்ரவுண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த பேக்ரவுண்டை வச்சு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் வந்து சாம்பிளுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டுறேன். இப்போ இவங்களே வந்து ஓனாக ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு வீடியோ கிளிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கிளிப் நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து டிக் கொடுத்துக்கிறேன். இப்போ டிக் கொடுத்ததையுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் ஆகும். ஸோ எந்த வீடியோவாக இருந்தாலும் ப்ராசஸ் ஆகும். ஃபஸ்ட் நீங்கள் கிளிக் கொடுத்ததையுமே அதில் நான் அந்த எஃபெக்ட் வந்து போய்க்கிறேன். ஸோ இப்போ இந்த எஃபெக்ட் போனதையுமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க அந்த ஆப்ஜெக்ட்டை மட்டும் அதுவே வந்து கிராப் பண்ணிக்கும். நீங்கள் வந்து எந்த விதமான கீ ஃப்ரேமோ எந்த விதமான ஒரு க்ரோமாக்கரி அந்த மாதிரி எதுவுமே வந்து ஆட் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதே வந்து கிராப் பண்ணி எடுத்துரும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய கிளிப்போட லென்த்தை பொறுத்து அது வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ரெண்டர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எஃபெக்ட் வந்து வரும். ஆஃப்டர் நீங்கள் வந்து அந்த எஃபெக்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதே மாதிரி சைபர் பங்க் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து வரும்.
ஸோ ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக அந்த மாதிரி சூப்பரான வெலாசிட்டி எடிட் வந்து மேக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பேடஸ் எடிட் வந்து என்ன எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணிங்கன்னா வேறு லெவலாக வந்து இருக்கும். நான் ப்ரிவியூவில் காட்டினேன் அந்த எஃபெக்ட் அந்த மாதிரி ஈஸியாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி மோஷன் நிஞ்சா நிறைய டுட்டோரியல்ஸ் நம்ம சேனலில் வந்து இருக்குது, இனிமேலும் வரப்போகுது. மோஷன் நிஞ்சா மட்டும் இல்லாமல் லைட் மோஷன், கேப்கட் அந்த மாதிரி நிறைய டுட்டோரியல்ஸும் வந்து நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாரதி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் சொல்லிட்டு ப்ளீஸ் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, signing off, Sarathi from SARATHY Tech Tamil Official. Bye bye.